வணக்கங்க. நேற்று டிசம்பர் 16 இந்திய வரலாறுலேயே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நாள். இந்த இம்பார்ட்டண்ட்டான நாள்னு ஏன்னா, இதை விஜய் திவஸ் அப்படின்னு நம்ம கொண்டாடுறது உண்டு. விஜய் திவஸ்னால் என்னென்னா வெற்றி திருநாள் அப்படின்னு அர்த்தம். இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு வெற்றி திருநாள்னா என்னன்னு தெரியாது. 1971 டிசம்பர் 16 நடந்த சம்பவம் இது. எனக்கு வயசு 4.5 இருந்திருக்கும். அப்போ நான் பார்த்துக்கங்களேன், 54 வருஷம் ஆயிடுச்சு. அதனால் நம்ம இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு அப்போ என்ன நடந்ததுன்னே தெரியாது. இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆனும்போது 2 பார்ட்டாக இருந்தது. அதாவது இந்தியா நடுவில் இருந்தது, ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் பாகிஸ்தான்னு 2 சைடில் இருந்தது. ஏன் ஆங்கிலேயர் அப்படி பண்ணாங்கன்னா, எங்கெல்லாம் முஸ்லீம் மெஜாரிட்டி இருக்கோ அதை பாகிஸ்தானுக்கு கொடுத்துட்டு ஹிந்து மெஜாரிட்டி இருக்கிற ஏரியாலாம் நம்மகிட்ட கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு சைடில் பங்களாதேஷ், ஒரு சைடில் பஞ்சாபும் அவங்கள்ட்ட போயிடுச்சு. பஞ்சாபோட சிந்து, பலூச்சிஸ்தான் இதெல்லாம் பாகிஸ்தான்கிட்ட இருந்தது. ஆனால் பஞ்சாபி மக்கள் அங்கே இருக்கிற முஸ்லீம்ஸு ஹிந்து பஞ்சாபிஸ்டேருந்து தனி லாங்குவேஜ் வேணும்னு உருதுவை ரொம்ப புஷ் பண்ணாங்க. அந்த உருதுங்கிறது பர்ஷியனும் சான்ஸ்கிரிட்டோட காம்பினேஷன். அந்த உருது லாங்குவேஜ் ஸ்கிரிப்ட்லேயே பஞ்சாபி எழுத ஆரம்பித்தாங்க. பஞ்சாபின்னு ஒரு ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ் இருக்கிறதையே மெதுவாக காலி பண்ண ஆரம்பித்தாங்க. உருது தான் பெரிய லாங்குவேஜ்னு ப்ரமோட் பண்ணாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷில் இருக்கிறவங்களோட ஈஸ்ட் பாகிஸ்தானில் இருந்தவங்க பாப்புலேஷன் ஜாஸ்தி, வெஸ்ட் பாகிஸ்தானில் கம்மி. இந்த பஞ்சாபி இலீட் என்ன பண்ணாங்கன்னா, பெங்காலிஸ் மேலே ஆதிக்கம் சாத்தி அவங்களுக்கு ரைட்ஸை கொடுக்காம, அவங்கள கவர்மெண்ட்டில் பங்கு கொடுக்காம ரொம்ப உயிரை வாங்கிட்டு இருந்தாங்க. 1972லேயும் 71லேயும் ஒரு எலெக்ஷன் நடக்குது. அந்த எலெக்ஷனில் ஓவரால் பாகிஸ்தான், ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் பாகிஸ்தானில் அவாமி லீக் அப்படின்னு ஈஸ்ட் பாகிஸ்தான் ஊர் ஓவரால் பாகிஸ்தானில் மெஜாரிட்டி வந்துருச்சு. அப்போனா இஸ்லாமாபாத் இப்போ இருக்கிற ஊரில் பாகிஸ்தானில் பெங்காலிங்க ஆட்சி பண்ணுற மாதிரி ஒரு காலம் வந்துருச்சு. அது இவங்களால ஏற்றுக்க முடியல. ஷேக் முஜிபுர் ரஹ்மான் ஒருத்தர் இருந்தார், அவர் தான் ஜெயிச்சார். அவரை இங்கே பாகிஸ்தானில் பிடிச்சி வச்சுருந்தாங்க. ப்ரெஷர் தாங்க முடியாமல் அவர் ரிலீஸ் பண்ணி ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கு வெடிவிச்சாங்க. அங்கே ஈஸ்ட் பெங்காலில் இருக்கிறவங்க சின்ஸ் பவரை அவங்க ஷேக் முஜிபுர் ரஹ்மான்கிட்ட கொடுக்காதனால அவங்க தனி நாடு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சோல்ஜர்ஸ்லாம் ஆகி முக்தி பாகினி ஃப்ரீடம் மூமெண்ட்டை ஒன்று ஆரம்பித்தாங்க. அது ஈஸ்ட் பாகிஸ்தானில் ரொம்ப பெரிய வைலன்ஸ் ஆயிடுச்சு. ஜென்ரல் நியாசி கான் ஈஸ்ட் பாகிஸ்தானோட கமாண்டர் ஈஸ்ட் பாகிஸ்தானில் மார்ஷல் லா போட்டு பெரிய தகராறுலாம் நடந்துட்டு இருந்தது. அதனால் இந்தியாவுக்குள்ளே நிறைய பங்களாதேஷிங்க வந்துட்டாங்க. இன்றைக்கி நம்ம பங்களாதேஷின்னு சொல்லுவோம், அன்றைக்கி அவங்க ஈஸ்ட் பாகிஸ்தானிஸ் அவங்க உள்ளே வந்துட்டாங்க. ஒரு பெரிய திரிபுரா, பெங்கால் அங்கெல்லாம் ஒரு பெரிய முஸ்லீம் பாப்புலேஷன் ஆயிடுச்சு, உள்ளே வந்துட்டாங்க. ஓரளவுக்கு மேலே நம்மளால் அதை சப்போர்ட் பண்ண முடியலன்னு இந்திரா காந்தி எல்லா வெளிநாட்டுக்கு ஒரு டூர் போயிட்டு வந்தாங்க. அந்த சமயத்தில் யாரும் கோஆப்ரேட் பண்ணலன்னொன்னே இந்தியாவோட ஆர்மி சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் அப்போது சாம் மானெக்ஷாவை உள்ள பெங்காலுக்கு இன்னைக்கு பங்களாதேஷ் அன்றைக்கி ஈஸ்ட் பாகிஸ்தானுக்குள்ளே போங்க அப்படின்னு ஆர்டர் கொடுத்துட்டாங்க. 15 நாள் நினைக்கிறேன். 15 நாளில் நம்மளோட பார்டர்லேருந்து டாக்கா போய் டாக்கா கீழே விழுந்துருச்சு. அது பேர் தி ஃபால் ஆஃப் டாக்கான்னு போட்டு நியாசி கான் ஜக்ஜித் சிங் அரோரா, லெஃப்டினன்ட் ஜெனரல் ஜக்ஜித் சிங் அரோராட்ட கையெழுத்து போட்டு சரண்டர் பண்ணி 93,000 பாகிஸ்தானிகளை நம்ம பிடித்தோம். அவங்க நம்மகிட்ட ப்ரிசனர் ஆஃப் வாராக இருந்தாங்க. அதோட ஃபோட்டோ ரொம்ப நாள் நேற்று வரைக்கும் ஆர்மியில் ஹாலில் இருக்கும், ஆர்மி ஹெட் குவார்ட்டர்ஸில். அது ஐகானிக் ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோவை உங்களுக்கு போட சொல்லு. அதில் நியாசி கான் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் சரண்டர் ஜக்ஜித் சிங் அரோராட்ட கையெழுத்து போட்டு கொடுக்குறாரு. அந்த ஆர்மி நம்ம கேப்சர் பண்ணி நம்ம பங்களாதேஷ்னு ஒரு தனி நாடை உருவாக்கி. இத்தனை எவ்வளோ பெரிய கஷ்டம்னா, அந்த சமயத்தில் அமெரிக்கா நம்மளுக்கு அகென்ஸ்டாக இருந்தது. அவங்களோட மோஸ்ட் பவர்ஃபுல் நேவி 7th ஃப்ளீட் அப்படின்னு பேர். அந்த 7th ஃப்ளீட்டை இந்தியா மிரட்டுறதுக்கு பே ஆஃப் பெங்காலுக்குள்ளே விட்டுட்டாங்க பாகிஸ்தான் சப்போர்ட்டில். அப்போ தான் மேடம் காந்தி போய் அன்றைக்கி இருந்த சோவியத் யூனியனுங்கிற நாடோட 20 வருஷம் அக்ரிமெண்ட்டு சைன் பண்ணுறாங்க. இன்கேஸ் அமெரிக்கா நம்ம மேலே குண்டு போட்டுதுன்னா சோவியத் யூனியன் நம்ம சப்போர்ட்டுக்கு வரும் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் போட்டுது. பட் அந்த அமெரிக்கன் 7th ஃப்ளீட் வரதுக்கு முன்னாடியே
நம்ம பங்களாதேஷை இண்டிபெண்ட் ஆக்கி தனி நாடாக கோஷித்தோம். அன்றைக்கி 1973 74 71 இண்டிபெண்டன்ஸ் 74 எடுத்த சர்வேல 100ல் 14 பேர் இந்துக்களாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, கொஞ்சம் ஒரு மைனாரிட்டி கிறிஸ்டியன் பாப்புலேஷனும் புத்திஸ்ட் பாப்புலேஷனும் இருந்தது. இப்போ அது குறைஞ்சு 8% ஆயிடுச்சு. சில பேர் இஸ்லாமியராக கன்வெர்ட் ஆனாங்க. மெயின்லி நம்ம ஹிந்து பாப்புலேஷன் க்ரோத் கம்மியாக இருந்தது. நிறைய பேர் வெளிநாட்டுக்கு மைக்ரேட் ஆகிட்டாங்க. ஒரு வாட்டி இந்த ரெஜிம் அவங்க ரொம்ப வயலண்ட்டாக தான் ரெஜிம் மாறும். ஷேக் முஜிபுர் ரஹ்மான ஆர்மியை சுட்டு கொன்னுடுச்சு. அதுக்கப்புறம் ஜென்ரல் ஜியான்னு ஒருத்தர் இருந்தார், இர்ஷாத்னு ஒருத்தர் இருந்தார். இது மாதிரி ஆட்சிகள் மாறி மாறி வரும். ஒரு வாட்டியும் டிரான்ஸ்லேஷன் வரைச்ச ஹிந்துக்களோட ப்ராப்பர்ட்டியை அடித்து பிடுங்கிறது உண்டு. 90கள்லேருந்து 92 ஒரு வாட்டி ஆச்சு. இப்போ இது உங்களுக்கு பங்களாதேஷில் தெரியும், பெரிய ப்ராப்ளம் ஆச்சு. சைனாவும் பாகிஸ்தானும் அங்கே என்கரேஜ் பண்ணி இந்த ஒரு டெமோக்ராட்டிக் எலெக்டட் கவர்மெண்ட்டை ஓவர்த்ரோ பண்ணிட்டாங்க. அவங்க ட்ரீட்டரு இதுன்னு சொல்லி அது அவங்க உள்நாட்டு பிரச்சனை. அவங்க ஆளை காலி பண்ணிட்டாங்க. அன்னிலேருந்து ஆகஸ்ட் மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஹிந்துக்கள் மேலே அங்கே அடிதடி சண்டை நடக்குது. ஹிந்துக்களை தாக்கிட்டு இருக்காங்க. இதை அல்ஜசீராவே ரிப்போர்ட் பண்ணியிருக்கு. அந்த ரிப்போர்ட்டை நான் எடுத்து போடுறேன். அதுக்கப்புறம் அந்த ஹரே கிருஷ்ணா மூமெண்ட்னு இருக்குது. அதோட ப்ரீஸ்ட் ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சுட்டாங்க. அது எதுக்கு காரணம்னா, யார் சொன்னியோ அதை ரிலீஸ் பண்ணல. இந்த முகமது யூனிஸ்ன்னு நோபல் ப்ரைஸ் வாங்கினவர் இந்த ஹரே கிருஷ்ணா மூமெண்ட்டை பேன் பண்ணணுங்கிறதெல்லாம் பேசினார். அந்த நாட்டையே உருவாக்கி கொடுத்தது நம்ம தான். இன்றைக்கி அந்த நாடு பாகிஸ்தானோட கிளைண்ட் ஸ்டேட் மாதிரி ஆகிட்டுருக்கு. அதான் அவங்க பாகிஸ்தானுக்கு சொம்பு தூக்கிட்டு இருக்காங்க பங்களாதேசிக்காரங்க. இந்தியா நீங்கள் மெட்ராஸ் ஏர்போர்ட்டில் இருந்தால் கூட அப்போலோ இது மாதிரி பெரிய மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்கு டெய்லி 2 பங்களாதேஷ் ஃப்ளைட்டு நம்ம ஊருக்கு வந்துட்டுருக்கு. நம்ம தான் பங்களாதேஷுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறோம். ஆனால் இதே பங்களாதேஷ் ஹிந்துக்களை அடிக்கும்போது ஹிந்து ஹிதய சம்ராட்டுன்னு சொல்லிக்கிற இப்போ இருக்கிற பிரதமர் வாயை ஏன் திறக்கலைங்கிறது தான் கேள்வி. சும்மா டெல்லியில் போய் அங்கே கோஷம் ஏற்றுறது, ஒரு 5000 பேரை நிற்க வைக்கிறது, டெல்லியில் கோஷம் போடுறதுனால ஒன்றும் ஆகாது. நம்மகிட்ட தான் பலமான ஆர்மி இருக்குது. நம்ம தான் நேராக போய் யூனிஸ்ட்டை மிரட்டணும். நீங்கள் அதை ஒழுங்காக நடத்தலைன்னா நாங்கள் தாக்குதல் செய்வோம். அன்றைக்கி இந்திரா காந்தி தாக்குதல் செஞ்சாங்க, அது மாதிரி செய்வோம் அப்படின்னு ஹிந்து உயிரை காப்பாற்றினா போகணும் பண்ணுறதுக்கு அவர் ஸ்டெப்பு எடுக்கணும். அதை விட்டுட்டு ஹிந்துக்கு சிட்டிசன் தரேன், அதை தரேன், இதை தரேன்னு சொல்லிவிட்டு ஒரு ஸ்டெப்பும் எடுக்காமல் சும்மா வாய்ப்பாயசம் வைக்கிறதுங்கிறது தவறு. கடைசியில் என்ன பண்ணார்னா, ஏன்னா அது இந்திரா காந்தி பண்ணது அந்த வெறுப்பு அவரால் தாங்க முடியாதனால அந்த அந்த ஐகானிக் ஃபோட்டோகிராஃப் நான் போட்டேன்ல, அது திரும்பி போட சொன்னேன். அந்த ஃபோட்டோவை எடுத்துட்டு ஆர்மி ஹெட் ஆஃபீஸில் வேறு ஃபோட்டோ வச்சார். இந்த 16 டிசம்பரை விஜய் திவஸ் நம்ம இத்தனை நாள் கொண்டாடினது வாஜ்பாயும் கொண்டாடி இருக்கிறார். அதெல்லாம் மறக்க அடித்து அதை பற்றியே நடக்காத மாதிரி விட்டார். நேற்று இந்திராவோட பேத்தி பிரியங்கா காந்தி 0 ஹவரில் நோட்டீஸ் அவங்க சொல்லியிருக்காங்க, வெளில 0 ஹவரில் நோட்டீஸ் கொடுக்குறாங்க. 0 ஹவரில் நோட்டீஸ் கொடுத்து நான் பேசணும், இன்றைக்கி தான் 53 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய வெற்றியை கொண்டாடணும், அதை பற்றி பேசணும், ஹிந்துக்களுக்கு இது நடந்துகிட்ருக்கீங்க, இந்த ஹிந்துக்களுக்கு அகென்ஸ்டாக நடக்கிறத பற்றி நான் பேசுவேன் அப்படின்னு சொன்னாங்க. முதல்ல நீங்கள் பேசுங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இல்லை கவர்மெண்ட் 2 வார்த்தை பேசணும். அப்போ இவங்க நோட்டீஸ் கொடுக்குற வரைக்கும் கவர்மெண்ட்டு நம்ம பலாயிரம் இந்தியர்கள் அங்கே உயிரை விட்டவங்க ஹிந்து இறந்ததை பற்றி கண்டுக்கவே இல்லை. ஏன் கண்டுக்கலை? மேலே இருக்கிறவரோட க்ளோஸாக இருக்கிற மிஸ்டர் ஏ ஜார்க்கண்டில் நம்ம நிலத்தில் ஃபார்மர் 10 பிடிங்கின இடத்துலேருந்து ஒரு கோல் பிளான்ட் ஒன்று போட்டு பவர் ஜென்ரேட் பண்ணி அதை பங்களாதேஷுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கிறாரு ஹை விலையில். இப்போ அந்த புதுசாக வந்த அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, அந்த கான்ட்ராக்டை நாங்கள் கேன்சல் பண்ண போகிறோம். எங்கேயாவது ஹிந்துக்களை பற்றி பேசி அவன் ஏதாவது வருத்தப்பட்டு நம்ம பெரியப்பா நம்ம தம்பி பையனோட கான்ட்ராக்ட் ஏதாவது கேன்சல் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகுது? அவர் போட்டு பல கோடி போட்டு பணம் கட்டி இங்கே நம்ம ஊரில் போய் விவசாயிகிட்ட நிலத்தை அக்வயர் பண்ணி பிளான்ட்டு போட்டிருக்கிறாரு. அவர் பாவம், அவருக்கு நஷ்டம் ஆகிடுங்கிறதுனால 4 ஹிந்து போனால் பரவாயில்லன்னு சும்மா இருக்காரு. அதனால தான் பார்லிமெண்ட்டில் அவரும் பேச மாட்டேங்கிறாரு. பங்களாதேஷ் அரசு என்ன பண்ணியிருக்குன்னா, மிஸ்டர் ஏவோட பிளான்ட்டில் ஆல்ரெடி யூஸ் பண்ண பவருக்கு பேமெண்ட் தரதை நிறுத்தி தாமதமாக கொடுக்குறோம், உங்கள் பவரே எங்களுக்கு வேண்டாம்,
நீங்கள் ரேட் ரொம்ப ஜாஸ்தி போடுறீங்கன்னு சொன்னார். மிஸ்டர் ஏக்கு கான்ட்ராக்ட் கிடச்சதில் நம்ம கவர்மெண்ட்டு ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. அதெல்லாம் வெளில வரணும். மேபி அதனால தான் சும்மா இங்கே வந்து 4 பேரை வந்து ஒரு 1000 பேரை இதுக்கு எம்பசி முன்னாடி நிற்க வச்சு தொண்டையை பிடிச்சி கற்றுன்னு கத்திவிட்டு காஃபி சாப்பிட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டான். ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கணும்னா நம்ம ஆர்மி அங்கே அமுச்சு மிரட்டி ஹிந்துக்களை காப்பாற்றிருக்கணும். ஆனால் இவங்களும் வெறும் வாய்ப்பாயசத்துக்காக ஹிந்துன்னு சொல்லிட்டு நண்பர்களின் பவர் பிளான்ட்டை காப்பாற்றுறதுல பிஸியாக இருக்கிறாங்க. நன்றி, வணக்கம்.